செய்திகளை பார்க்கலாம். சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேரும் பாதுகாப்பாக பூமிக்கு வந்தடைந்தனர். இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா 18 நாட்களுக்கு பிறகு பூமி காற்றை சுவாசித்தபடி புன்னகையுடன் வெளியே வந்தார். விண்வெளிக்கு சென்றுவிட்டு சுபான்ஷு சுக்லா பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பியதை லக்னோவில் இருந்து நேரலையில் அவரது பெற்றோர் பார்த்தனர். சுபான்ஷு சுக்லா வெளியே வந்ததும் அவரது பெற்றோர் ஆனந்த கண்ணீர் மல்க மகிழ்ச்சியில் திளைத்தனர். அவரது வெற்றி பயணத்தை கேக் வெட்டி கொண்டாடினர். பூமிக்கு திரும்பிய சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேரும் 7 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு பிறகு பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய நேரப்படி பிற்பகல் 3 மணி 1 நிமிடத்திற்கு சாண்டியாகோ கடல் பகுதியில் டிராகன் விண்கலம் ஸ்பிளாஷ் டவுன் ஆனது. அங்கு தயாராக இருந்த ஷானன் மீட்பு கப்பல் விண்கலத்தை பாதுகாப்பாக மீட்டது. அதன் பின்னர் 2 மணி நேரத்திற்கு பிறகு 4 பேரும் வெளியே அழைத்து வரப்பட்டனர். இவர்களுக்கு வழக்கமான நடைமுறைப்படி மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என கூறப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க விண்வெளி பயணத்திற்கு பிறகு பூமி திரும்பிய சுக்லாவை வரவேற்பதில் நாட்டு மக்களுடன் இணைவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட பிரதமர், சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்துள்ள சுக்லா தமது அர்ப்பணிப்பு, தன்னம்பிக்கை, முன்னோடித்துவத்தின் மூலம் கோடிக்கணக்கானோரின் கனவை ஊக்குவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் திட்டத்திற்கு இது முக்கியமான மைல்கல் எனவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தகுதி உள்ளவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என உறுதிபட கூறினார். தகுதி இருந்தும் 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்காதவங்க உங்க ஏரியாவில், அதாவது உங்க பகுதியில் முகாம் நடக்கிற அன்னைக்கு விண்ணப்பங்களை கொடுத்தா போதும். நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு நிச்சயமா உரிமை தொகை வழங்கப்படும். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள லால்புரம் ஊராட்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் இளைய பெருமாள் சிலையுடன் கூடிய நூற்றாண்டு அரங்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். ₹6,39,00,000 செலவில் கட்டப்பட்ட இந்த அரங்கத்தை திறந்து வைத்தது அவருக்கு திராவிட மாடல் அரசு செலுத்துகின்ற நன்றி கடன் என முதலமைச்சர் குறிப்பிட்டார். தமிழ்நாடு ஓரணியில் இருக்கும்போது டெல்லி அணியின் காவி திட்டம் எதுவும் தமிழ்நாட்டில் பலிக்காது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சிதம்பரத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்றதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் இவ்வாறு பேசினார். தமிழ்நாடு இப்படி ஓரணியில் இருக்கிறப்போ எந்த டெல்லி அணியோட காவி திட்டமும் இங்கே பலிக்காது. 2 படங்களில் நடிப்பதாக கூறி பெற்ற ₹6 கோடி திரும்ப வழங்க கோரி தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கில் பதிலளிக்க நடிகர் ரவி மோகனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாபி டச் கோல்டு யூனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளது. இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது கால்ஷீட் கொடுத்தும் படப்பிடிப்பை தொடங்காததால் தனக்கு அந்த நிறுவனம் தான் கூடுதலாக ₹10 கோடி இழப்பீடு வழங்க வேண்டும் என ரவி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வரும் தேர்தலில் திமுக 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறுவது பகல் கனவு என ஜி.கே. வாசன் விமர்சித்துள்ளார். சென்னையில் காமராஜர் படத்திற்கு மரியாதை செலுத்திய பின் பேசிய அவர், உடனடியாக டாஸ்மாக் கடைகளை 50% மூட வேண்டும் என்று கூறினார். எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார பயணம் பிரகாசமாவதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதல்வருடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் மிக பிரகாசமாக ஆரம்பித்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் சாலையில் நடந்து சென்ற இளம் பெண்ணை தெருநாய்கள் விரட்டி கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாலையில் இளம்பெண் ஒருவர் நடந்து சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த 4 தெருநாய்கள் அந்த பெண்ணை துரத்தின. இதில் அவர் கால் தவறி கீழே விழுந்த நிலையில் அவரை நாய்கள் கடித்தன. இந்த வீடியோ காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
உடனே போராட்டம் நடத்திய மாதர் சங்கங்கள் ரித்தன்யா விவகாரத்தில் கஞ்சா அடித்துவிட்டு தூங்கிவிட்டார்களா என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். அதுக்காக பேசிய மாதர் சங்கங்கள், மகளிர் அமைப்புகள், மனித உரிமை ஆர்வலர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், பெண்ணியவாதிகள்லாம் எங்கே படுத்திருக்கிறீங்க? கொக்கைன் கஞ்சாதம் போட்டு படுத்திட்டீங்களா என்ன? இல்லை டாஸ்மார்க்கில் சரக்கெல்லாம் அடிச்சு படுத்திட்டீங்களா? என்ன உங்கள் பிரச்சனை? தேவைன்னா வாய் திறப்பிய, தேவையில்லைன்னா வாய் திறக்க மாட்டீங்க. மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் எங்கே? ரன்வீர் சிங் நடிக்கும் புதிய படத்திற்காக பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் பாகிஸ்தானின் தேசிய கொடிகள் கட்டப்பட்டு படப்பிடிப்பு நடந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. லூதியானாவில் உள்ள ஒரு கிராமத்தில் நடந்த படப்பிடிப்பில் AK-47 ரக துப்பாக்கியுடன் ரன்வீர் சிங் ஓடும் காட்சிகளும் படமாக்கப்பட்டன. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் அருகே உள்ள கிராமத்தில் பாகிஸ்தான் கொடிகளுடன் படப்பிடிப்பு நடத்தியதற்கு இணையதளங்களில் சிலர் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். ஹைதராபாத்தின் அரம்கர் பகுதியில் பெட்ரோல் டேங்க் மீது காதலியை அமர வைத்து இளைஞர் பைக் ஓட்டிச் சென்ற சர்ச்சை காட்சிகள் வெளியாகியுள்ளன. இணையத்தில் இந்த காட்சி வேகமாக பரவியதை அடுத்து பைக் பதிவு எண்ணை வைத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மகாராஷ்டிராவில் கனமழை வெளுத்து வாங்குவதால் மாநிலத்தின் பல்வேறு நகரங்களிலும் சாலைகள் வெள்ளக்காடாகி உள்ளன. நவி மும்பையில் பெய்து வரும் தொடர் மழையால் தேங்கியுள்ள தண்ணீரில் வாகனங்கள் தத்தளித்து சென்றன. இதேபோல தானே நகரிலும் அடைமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. உலகின் 3 நிறுவனங்களான டெஸ்லா, கியா, வின்ஃபாஸ்ட் ஆகிய நிறுவனங்கள் இந்தியாவில் தங்களது மின்சார கார்களை ஒரே நாளில் அறிமுகம் செய்துள்ளன. டெஸ்லாவின் Y சீரிஸ் கார்களின் தொடக்க விலை சுமார் 60 லட்சம் ரூபாயாகவும், வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தின் VF6 கார்கள் விலை 25 லட்சம் ரூபாயிலும், VF7 கார்கள் விலை 30 லட்சம் ரூபாயிலும் தொடங்குகின்றன. கியா கார்ஸின் தொடக்க விலை 18 லட்சம் ரூபாயாகவும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பழைய நோக்கியா செல்போனின் உதவியால் வீட்டில் எலும்புக்கூடாக கிடந்தவர் யார் என்பதை காவல்துறையினர் கண்டறிந்துள்ளனர். ஹைதராபாத்தின் நம்பள்ளி மார்க்கெட் பகுதியில் சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடிய போது யாரும் பயன்படுத்தாமல் இருந்த வீட்டிற்குள் பந்து சென்றதால் அவர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது மனித எலும்புக்கூடு இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் காவல்துறையினர் அங்கு சென்று பார்த்தபோது வீட்டில் பழைய நோக்கியா போன், மதிப்பிழப்பு செய்யப்பட்ட 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் கண்டெடுக்கப்பட்டன. அந்த செல்போனின் உதவியால் உயிரிழந்தவரின் அடையாளத்தை கண்ட காவல்துறையினர் தனியாக வாழ்ந்த அஜ்மீர் என்பவர் 2016ஆம் ஆண்டுக்கு முன்பே உயிரிழந்திருக்கலாம் என்று தெரிவித்துள்ளனர். ராஜஸ்தானின் பாலி நகரில் கொட்டி தீர்த்த மழையால் மக்கள் தண்ணீரில் தத்தளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சாலைகள், குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்த நிலையில் வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். மும்பை பங்குச்சந்தை கட்டிடத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கட்டிடத்தில் 4 RDX IED வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டிருப்பதாகவும், அந்த வெடிகுண்டுகள் பிற்பகல் 3 மணிக்கு வெடிக்கும் என்றும் மின்னஞ்சல் மூலமாக மிரட்டல் விடுக்கப்பட்டது. காம்ரேட் பினராயி விஜயன் என்ற பெயரிலான ஐடியிலிருந்து மிரட்டல் வந்ததாக தெரிவித்திருக்கூடிய காவல்துறை, கட்டிடத்தில் வெடிகுண்டு எதுவும் இல்லை என்றும் போலியாக மிரட்டல் விடுத்தவரை கண்டுபிடிக்க விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் அதிகம் விற்பனையான யமஹா பைக் மாடல்களில் ஒன்றான FZ-இன் புதிய மாடல் அறிமுகமாகியுள்ளது. FZ X ஹைபிரிட் என பெயரிடப்பட்டுள்ள இந்த பைக்குகளின் எக்ஸ் ஷோரூம் விலை 1,50,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் சேமிப்பிற்காக வாகனத்தை இயக்காத நேரத்தில் என்ஜின் தானாக ஆஃப் ஆகும் வகையில் புதிய வசதி அறிமுகமாகியுள்ளது. பழம்பெரும் நடிகை சரோஜா தேவியின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கர்நாடகாவில் சொந்த ஊரான
தசவாரா கிராமத்தில் இறுதிச் சடங்கு நடந்தது. துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் உள்ளிட்டோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். சரோஜா தேவி விருப்பத்திற்கு இணங்க தாயார் கல்லறை அருகில் அரசு மரியாதையுடன் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. வேலை திட்டத்தில் திமுக அரசு ஊழல் செய்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் பரப்புரை பயணத்தில் பேசிய அவர், தற்போது நிதி கிடைத்ததற்கு அதிமுக தான் காரணம் என்றார். மத்திய அமைச்சர் நான் நேரடியாக டெல்லி சென்று அவளை சந்தித்து பேசிய போது ஏழை மக்களுடைய கஷ்டங்களை எடுத்து சொன்னவுடன் 2999 கோடி முதல் கட்டமாக ரிலீஸ் பண்ணாங்க. இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்குது, மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது. அதனாலதான் மத்திய அரசு உரிய நேரத்தில் இந்த பணத்தை மக்களுக்கு கொடுக்க முடியல.